ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாகற்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 பாகற்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பற்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு பாகற்காயை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்ச பாகற்காயை சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் வெங்காய வடகம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கீறி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் கொரகொரப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் 5 நிமிஷம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பாகற்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கிளறுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இருக்குனாக்கா சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.